ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா USD சரிங்களா. USD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட்டும் வீடியோவோட கடைசியில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து USD. அந்த சார்ட் வந்து நம்ம 1 வீக்குக்கு முன்னாடி அனாலிசிஸ் பண்ணி நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். அது அனாலிசிஸ் பண்ணிட்டு பிஃபோர் டார்கெட்டு ஆஃப்டர் டார்கெட்டு இப்போ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து 2 வீக்ஸ்க்கு முன்னாடி சரிங்களா. வீடியோஸ் கொஞ்சம் வந்து லேக் ஆகிடுச்சு. ஸோ வந்து 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பண்ணுறேன். டேட் வந்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இந்த டேட்டில் வந்து டார்கெட் ஹிட் ஆனது போட்டிருக்கோம். இது வந்து டார்கெட் ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இப்படி தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணோம் நம்ம சேனலில். இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் போய்ட்டு அது எப்படி ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம டில் டுடேலேருந்து பார்த்திங்கன்னா செஷன் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ரீசன் நம்மக்கிட்ட வந்து பை பண்ணுற மேக்ஸிமம் மெம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒர்க்கில் இருக்கீங்க. ஒர்க்கில் இருந்துட்டு இது ஒரு ஜஸ்ட் ஒரு சைடு இன்கம் மாதிரி தான் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கிடுவாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கெல்லாம் எது வந்து செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் ட்ரேட் மட்டும்தான் வந்து செட் ஆகும். செஷன் ட்ரேட் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா. நீட்டாக வந்து டார்கெட் அடிக்கும், மேலே போயிடும். ஸோ வந்து செஷன் ட்ரேடு வந்து நம்ம டேரெக்டாக ஒரு 1-2 சார்ட் மட்டும் லைக் சிக்னல் மாதிரியே கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம 1 hour சார்ட்டுக்குள்ளே வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கில் இருந்து மார்க்கெட் வருது சரிங்களா. வரப்போ நம்ம டேரெக்டாக 5 minutesக்கு டைம் ஃப்ரேமுக்கு மாற்றுறோம். 5 minutes டைம் ஃப்ரேம் மாற்றினதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே ப்ரைஸ் வருது. ப்ரைஸ் வந்தால் இப்போ வந்து இந்த லோ உடைக்குது அப்படின்ற பட்சத்தில் ரீசெண்ட் நமக்கு எது வந்து CH அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா CH வந்து மாறும் சரிங்களா. இதுக்கு கீழே வந்து இந்த லோவை உடச்சிட்டு மார்க்கெட் வந்து கீழே போகுது. ஸோ வந்து இப்போ நமக்கு எது CH பாயிண்ட்டுனா இதுதான் CH பாயிண்ட்டு. இதை வந்து கொஞ்சம் இம்பல்சிவாக தான் மார்க்கெட் உடைக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து டைரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணோன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டியை நமக்கு ஃபார்ம் பண்ணுது. டபுள் பாட்டம் லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நீட்டாக கீழே எடுக்குது. எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக இங்கே ஒரு பை செட்டப் சரிங்களா. இங்கே ஒரு பை செட்டப்பு. SL வந்து உங்களுக்கு 1 hour ஆர்டர் பிளாக். ஸோ வந்து இங்கே வச்சாலும் சரி தான், இல்லை வந்து இங்கே வச்சாலும் சரி. பட் சேஃபர் ஜோன் வந்து இங்கே வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இங்கே வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபு. அப்படி இல்லைன்னா இங்கே வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டத்தை வந்து மறுபடியும் ஒரு லிக்விடிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே போய்ட்டு மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம இங்கே வைக்கிறது கொஞ்சம் சேஃபராக இருக்கும் சரிங்களா. அந்த RR வந்து மெயின்டைன் பண்ணுறதை தாண்டி நம்ம எடுக்கிற ட்ரேடு வந்து வின் ஆகணும் அப்படின்றத தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கணும் சரிங்களா. RR வந்து 1:200 300 எல்லாம் வருது அப்படின்ட்டுனா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு இது இந்த SL வந்து இப்படி கம்மி பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு ஏறிட்டே போகும். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 1:29 வரைக்கும் வரும் இங்கே RR வச்சோம்னா. பட் இங்கே RR வச்சோம்னா ஜஸ்ட் 1:5 to 6 தான் வரும். பட் நமக்கு எது வந்து சேஃபரு, எந்த ட்ரேடு வந்து SL அடிக்காது அப்படின்றத பார்த்து நம்ம RR வைக்கிறது கொஞ்சம் நல்லது சரிங்களா. இப்போ நம்ம எடுத்த ட்ரேடு பார்த்திங்கன்னா இங்கே அடிச்சிருச்சு. அடித்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஏன்னா இது 2 weeks பிஃபோரான சார்ட்டு. நம்ம எங்கே கொடுக்குறோமோ அங்கே தான் டைரெக்டாக மார்க்கெட் மறுபடியும் வந்து ரியாக்ட் ஆகி கீழே வந்து இறங்கி வருது சரிங்களா. அது வந்து இது பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் முன்னாடியே கொடுத்த சார்ட் அப்படின்றதுனால இது அவ்வளோவா இது பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீக் இருக்கிற சார்ட்ஸில் நம்ம இந்த இதெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா. இங்கேருந்து எப்படி ரிவர்சல் ஆச்சு அப்படின்றத நம்ம நீட்டாக பார்க்கலாம் சரிங்களா. மொத்தத்தில் 2 ஜோனும் கொடுத்துருவோம். நீங்கள் அதை இது பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.